வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வரும் 13ஆம் தேதி திருச்சியில் இருந்து பிரச்சாரம் துவங்க இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை பிரச்சாரத்திற்கு திருச்சி காவல்துறையினர் தொடர்ந்து அனுமதி தர மறுத்து வருகிறார்கள். முதலில் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பிரச்சாரமானது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற காரணத்தை கூறி போலீசார் அனுமதி தர மறுத்துவிட்டனர். அதற்கு பிறகு காந்தி மார்க்கெட் பகுதியிலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனாலும் அங்கேயுமே கூட போலீசார் ஜன நெருக்கடி மிகுந்த பகுதி, அங்கு பிரச்சாரம் செய்வதற்கும் தற்பொழுது மறுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் இழுத்தடிப்பு செய்வதாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் திருச்சி விமான நிலைய பகுதியில் பார்த்தோம்னால் விநாயகர் தரிசனம் செய்யும் பொழுது அவருடைய வாகனத்தினை சாலையிலேயே நிறுத்தி சென்று விட்டார் என்ற காரணத்தை கூறி தற்பொழுது வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக தற்பொழுது பதவியேற்றிருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்களை சந்தித்து தற்பொழுது கோரிக்கை மனுவானது அளிக்க இருக்கிறார்கள். அதற்கு பின்பு அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணமானது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்கூட்டியே தற்பொழுது உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் திட்டமிட்டபடி தமிழக வெற்றி கழகத்தின் சுற்றுப்பயணம் வரும் 13ஆம் தேதி துவங்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போன்று 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்தநாள், 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாள் வர இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து அவர்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த தற்பொழுது திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இருந்தாலுமே கூட இது தற்பொழுது வரை அதற்கான அனுமதியானது அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத வெற்றி மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் வகையில் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பொறுப்பு டிஜிபியை சந்தித்ததற்கு பிறகு அனுமதியானது அளிக்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.